பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அண்ணன் லாஸ்ட் மந்த் நான் பேசல, லாஸ்ட் 2வது வாரம் நான் பேசவில்லை. அனுப்பப்பட்டு அழைக்கப்பட்ட போதே அண்ணன் என்னிடத்திலே சொன்னார்கள், நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று. ஆகவே நானும் அதற்காக ஜெபத்தோடு ஆயத்தமானேன். வேண்டும் கர்த்தர் நடத்துவாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த நாளிலும் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே என்று நாம் ஜெபத்தோடு காத்திருப்போம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுவே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீர் வணைந்திடுவே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீர் வணைந்திடுவே, வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். பிதாவே, உங்களுடைய வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபமும் எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. இந்த நாளிலேயும் கவனமுள்ள ஆத்மாவை திருப்திப்படுத்துகிற ஆண்டவர் பேசுகிற என்னோடும் கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளோடும் இடைப்பட்டுள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கடந்த 3வது வாரத்திலே நான் ஆராதனை சிந்தனை கொடுத்த பொழுது பேதுரு எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான் என்பதை நான் சொல்லி, எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்த அந்த பேதுருவை கர்த்தர் ரகசியமாக சந்திக்கிறார் என்பதை நான் ஆராதனை சிந்தனையாக சொன்னேன். எல்லாருக்கும் முன்பதாக தன்னுடைய சுய பலத்திலே எத்தனையாக முயன்று அவன் அவர்களுக்கு முன்பாக தன்னை மறைத்துக் கொள்ள முயற்சித்தாலும் பல முறைகளிலே அவன் கேள்வி கேட்கப்பட்டு வேறு வழி இல்லாமல் ஆண்டவரை மறுதலித்து சத்தியமும் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்பதை நான் சொல்லி, அப்படி ஒருவேளை அவன் எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தாலும் கர்த்தர் அவனை எப்படி சந்திக்கிறார்? ரகசியமாக சந்திக்கிறார் என்பதை நான் கடந்த வாரத்திலே சொன்னேன். தேவ செயலாக ஞானராஜனும் கிட்டத்தட்ட அதே விஷயங்களை தான் அந்த நாளிலே 2வது செய்தியிலே கொடுத்தார்கள். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஞாபகம் இருக்கும். எப்படியாக இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்ட போதே அவரோடு கூட இருந்தவர்களும் அவர் என்ன செய்தார்கள்? பாடுபடுத்தினார்கள் என்பதை அவர் சொன்னார். அப்படி சொல்லும் போது அந்த 5 விசாரணைகளிலேயும் பேதுருவினுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது, அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தன என்பதை அவர் காண்பித்ததை நாம் பார்த்தோம். பேச வேண்டிய அவருடைய சீஷரை குறித்து விசாரித்த போது பேதுரு எப்படி இருந்தார்? அமைதியாக இருந்தார் என்பதை பார்த்தோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அங்கே பாடுபடும் பொழுதும் நிந்திக்கப்படும் பொழுதும் பேதுரு முற்றத்துக்கு வந்தார், ஓடி வந்தார் என்பதை எல்லாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த மனிதனையும் கர்த்தர் சந்தித்தார், திருத்தினார் என்பதை நான் பார்த்தோம். ஆனால் அந்த அதே பேதுருவினுடைய அந்த வீழ்ச்சியின் அடிப்படையிலிருந்து அல்லது அதே பேதுருவினுடைய அந்த வீழ்ச்சியின் எபிசோடிலிருந்து உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கக்கூடிய சில உண்மைகளை மாத்திரம் நான் கொஞ்சம் படித்த போது கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார். அதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சில கேள்விகள். பேதுரு எத்தனை முறை மறுதலித்தார்? 3 முறை. 3 முறை மறுதலித்தார். சேவல் எத்தனை முறை கூவிட்டு? 2 முறை. சரி, இப்ப பேதுருவனுடைய மறுதலிப்பை பத்தியதான கர்த்தருடைய பிரெடிக்ஷன் ஆண்டவர் முன்னறிவித்தார் இல்லையா? அதை பத்தி உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் வருது சொல்லுங்க. பேதுருவனுடைய மறுதலிப்பை குறித்து கர்த்தர் சொன்ன அந்த முன்னறிவிப்பு இருக்கு இல்லையா, அது என்னைக்கு நடந்துச்சு? அது என்னைக்கு நடந்தது? பேதுருவனுடைய மறுதலிப்பை குறித்து கர்த்தர் எப்பொழுது சொல்றாரு? மேல் வீட்டில். அது என்னைக்கு நடந்தது? பந்தி என்னைக்கு நடந்தது? அதை சொல்லுவா. பொதுவா நீங்க தென்பாகத்துல எல்லாம் போனீங்கன்னா பந்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடையும் கொடுக்கும் போதே காட்டி கொடுக்கப்படுகிற அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, அப்போ இந்த சம்பவம் நடக்கிறது, மேல் வீட்டறை நடக்கிறது காட்டி கொடுக்கப்படுகிற அன்று ராத்திரி. ராப்போஜனம் நடத்தப்பட்டது காட்டி கொடுக்கப்படுகிற அன்று ராத்திரி. இன்னொரு வகையிலே சொல்ல போனால் யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலிருந்து 18வது அதிகாரம் வரையுள்ள முழு விஷயங்களும் என்னைக்கு எந்த நாளிலே நடக்கிற விஷயம்? ஒரே நாளிலே நடக்கிற விஷயம். மேல் வீட்டறை பிரசங்கம் என்று சொல்லுகிறார்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபத்தை குறித்து பார்க்கிறோமே, அது எல்லாமே என்னைக்கு நடக்கிற விஷயம்? ஒரே நாளில் நடக்கிற விஷயம்.
அந்த நாள்ல நடக்கிற விஷயத்துல இந்த பேதுருவனுடைய விஷயத்தையும் கர்த்தர் என்ன செய்யறாருங்க, ப்ரெடிக்ட் பண்றாரு. அதனுடைய குரோனாலஜிக்கலான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், சில உண்மைகள் உங்களுக்கு புரிய வரும். முதலாவதாக எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவதாக ஒருத்தர் யோவான் 13 எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு கொஞ்சம் அதிகமான வசனங்கள் வாசிக்க வேண்டியது வரும், அதனால நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 13வது அதிகாரத்தை ஒருவர் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து மார்க் 14வது அதிகாரத்தை இன்னொருவர் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 26வது அதிகாரத்தை இன்னொருவர் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 22 எடுத்துக்கலாம். யோவான் 13, மார்க் 14, மத்தேயு 26, லூக்கா 22 இந்த அதிகாரங்களை எடுத்து வைத்துக் கொள்வோம். இப்ப நான் அந்த குரோனாலஜிக்கலாக இந்த விஷயம் எப்படி நடந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல கர்த்தர் இதை வச்சு சொல்லுகிற காரியத்தை யோவான் 13:33 வாசிக்கலாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 13:33. பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் யூதர்களை சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன். நான் போகிற இடத்துக்கு உங்களால என்ன செய்ய முடியாது, வர முடியாது என்பதை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்ட் பண்றாரு. நல்லா கவனிச்சுட்டே வாருங்க. நான் சொல்ல ஃபுல்லா கவனிச்சாதான் சொல்ல வரக்கூடிய செய்தி உங்களுக்கு புரியும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சீஷர்கள் ராபோஜனம் பண்ணிட்டு இருக்கும் போதே, இந்த 12 பேர் இருக்கும் பொழுதே கர்த்தர் சொல்றாரு, அதுல ஒருத்தர் என்ன செஞ்சிட்டான், போயிட்டான். யாரு? யூதாஸ் போயாச்சு. போயிட்டு மீதி 11 பேர் இருக்கும் போது சொல்றாரு, பிள்ளைகளே இன்னும் கொஞ்ச காலம் தான் நான் உங்களுடனே கூட இருப்பேன், நீங்க என்னை தேடுவீங்க, ஆனா நான் போகிற இடத்துக்கு உங்களால என்ன செய்ய முடியாது, வர முடியாதுன்னு சொல்றாரு. அடுத்து 13 அதே அதிகாரத்துல 36வது வசனத்துல சீமோன் பேதுரு என்ன சொல்றாரு, ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றான். ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர்னு சொன்ன போது அதுக்கு ஆண்டவர் திருப்பி அதுக்கு அதே வசனத்துல ரிப்ளை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாதுன்னா, ஷுட் நாட் கம், வரக்கூடாது அப்படின்னு கட்டளை கிடையாது, வர முடியாது. யூ கேனாட் கம். இங்கிலீஷ்ல போட்டிருக்குது யூ கேனாட் கம், உன்னால் வர இயலாது, உன்னால் வர முடியாது. அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க பிள்ளைகளே, நான் உங்களை விட்டு என்ன செய்ய போறேன், போறேன், நீங்க எல்லாம் தனியா இருக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லும் போது இவர் கேட்கிறாரு, நீர் எங்கே போகிறீர்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நான் போற இடத்துக்கு நீ என்ன செய்ய முடியாது, இப்ப வர முடியாது, ஆனா பிற்பாடு வருவ. இதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட், இதான் ஃபர்ஸ்ட் டயலாக். இது முடிச்ச உடனே தான் அடுத்த டயலாக் எங்க ஆரம்பிக்குதுன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 31வது வசனம். இதே வாசகம் தான் மார்க் 14:27 வருது. அதனால மத்தேயு 26:31, மார்க் 14:27 ஏதோ ஒரு வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, அதாவது அப்போஸ்தலரை நோக்கி, அதாவது தன்னோடு பந்தி இருந்த 11 பேரை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடர்கள் அடைவீர்கள். நல்ல கவனிங்க. அடுத்த கூடுதல் வெளிப்பாடு, இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். இதே வார்த்தை டிட்டோ மார்க் 14:27 வருது. இப்படி அவர் சொல்லும் போதுதான் மத்தேயு 26:33 அதுக்கு அடுத்து பேதுரு தான் ரிப்ளை பண்றாரு. மறுபடியும் என்ன சொல்றாரு, பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். இடரல் அடையேன் என்றான். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் சொல்றாரு, எப்பா நான் இந்த மாதிரி உங்களை விட்டு கொஞ்ச காலம் என்ன செஞ்சிருவேன், இன்னும் கொஞ்ச காலத்துல நான் உங்களை விட்டு போயிடுவேன், நீங்க நான் போற இடத்துக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாதுன்றாரு. பேதுரு சொல்றாரு, எங்க போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நான் போற இடத்துக்கு நீ இப்ப வர மாட்டேன், ஆனா பின்னாடி என்ன செய்வ, வருவ. அடுத்த ரெவலேஷன், தம்பி இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள்னு பதில் சொல்லும் போது இதுக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்றது யாரு, பேதுரு தான். ஆண்டவர் சொன்னது நீங்கள் எல்லாரும், வார்த்தைகளை கவனிங்கள், நீங்கள் எல்லாரும் இடரல் அடைவீர்கள். ஆனா பேதுரு சொல்றாரு, எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன். இவர் நான் எல்லார பத்தியும் இவர் சொல்லும் போது பேதுரு ரெஸ்பாண்ட் பண்றதுனால அடுத்து கர்த்தர் கூடுதலா 3வது ஒரு டயலாக் கொடுக்கிறாரு. இப்ப ஆண்டவர் பேசும்போது பேதுருவை பார்த்தே பேசுறாரு. இப்ப லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 31-32 பாருங்க. லூக்கா 22:31-32. இன்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, சீமோனே சீமோனே. ஏன் சீமோனே சீமோனேன்னு ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் அவரை கூப்பிடுறாரு? ஏன்னா எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், ஒரு காலம் இடரல மாட்டேன்னு சொன்னது யாரு, சீமோன். அப்ப ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா 12 பேரை பேத்து பேசின ஆண்டவர் இப்ப ஸ்பெசிபிக்கா சீமோனை பார்த்து பேசுறாரு. எப்பா பிள்ளை, இன்னும் சீமோனே சீமோனே. அடுத்து என்ன வாசிக்கிறோம், இதோ கோதுமையை சுலகினால் பிழைக்கிறது போல சாத்தான் உங்களை பிழைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆண்டவர் சொல்றாரு, இதோ கோதுமையை பிழைக்கிறது போல உன்னை பிழைக்கிறதுக்கு சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான். நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக என்ன செய்து கொண்டேன், வேண்டிக் கொண்டேன்னு அடுத்து சொல்றாரு. அப்ப நல்லா கவனிங்க. ஆண்டவர் பொதுவா நான் உங்களை விட்டு போறேன்னு சொல்றாரு, நான் போற இடத்துக்கு வர முடியாதுன்னு சொல்றாரு. பேதுரு கேட்கிறாரு, எங்க போறேன்? ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா போற இடத்துக்கு இப்ப நீ வர மாட்டேன், பின்னாட்கள் என்ன செய்வேன், வருவேன். அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் என்ன செய்வீர்கள்,
இடரல் அடைவீர்கள். உடனே அதுக்கு பேதுரு சொல்றாரு, எல்லாரும் இடரல் இருந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், இடரல் அடைய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஆண்டவர் திருப்பி பேதுருவை பார்த்து ஸ்பெசிபிக்கா சொல்றாரு, இல்லப்பா சீமோனே சீமோனே, சாத்தான் வந்து என்ன செஞ்சுக்கிட்டான், பெர்மிஷன் வாங்கிக்கிட்டான், ஆனாலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன்னுடைய சகோதரரை திடப்படுத்து அப்படியெல்லாம் சொல்றாருல. அப்படி சொன்ன உடனே அதுக்கு பேதுரு என்ன சொல்றாரு, அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன் என்றார். காவலிலும் சாவிலும், அவர் என்ன சொல்றாரு, காவலிலும், ஆமா, ஜெயில வச்சாலும் சரிதான், சாக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் சரிதான், நான் உண்மை என்ன செய்வேன், பின்பற்றுவேன். இப்படி சொன்ன உடனே திருப்பி ஆண்டவர் ரெஸ்பாண்ட் பண்றாரு. எங்க இப்ப நேரம் யோவான் 13க்கு வாங்க. யோவான் 13:38 அந்த வசனத்தை வாசிங்கள். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ, இவர் சொன்னார்ல, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன் சொன்ன உடனே ஆண்டவர் கேட்கிறாரு, எப்பா எனக்காக ஜீவனை கொடுப்பாயோ, நீ ஜீவனெல்லாம் கொடுக்கறது இருக்கட்டும், அடுத்த ஆண்டவர் என்ன சொல்றாரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே. இதே விஷயத்த மார்க் 14:30 பாருங்க, இதே வார்த்தைகள் மார்க் 14:30 பாருங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இன்னைக்கு எப்பா நீ ஜீவனை கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், காவல்ல வர்றதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு இந்த ராத்திரியிலே நீ என்ன செய்வாய், சேவல் 20 தரம் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாயின்னு சொல்றதுக்குதான். அதுக்கு திருப்பி இவர் ரெஸ்பாண்ட் பண்றாரு. ஒரே வாசகம் தான், மத்த 26:35 ஒண்ணுதான், மார்க் 14:31 ஒண்ணுதான். மார்க் 14:31 வாசிங்க யாராச்சும். அதற்கு அவன், நான் உம்மோடு மறிக்க வேண்டியதா இருந்தாலும், நான் உம்மோட மறிக்க வேண்டியதே வந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று மறுதலிக்க மாட்டேன். எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ரெடிக்ஷன் டைம்ல 4 டயலாக்ஸ் நடக்குது. நல்ல கவனிங்க, நான் சொல்றது நல்ல கவனிங்க. 4 உரையாடல் நடக்குது. ஃபர்ஸ்ட் கர்த்தர் சொல்றாரு, பொதுவா பார்த்து எல்லாரையும் பார்த்து தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு, நான் உங்களை விட்டு என்ன செய்வேன், போயிடுவேன், கொஞ்ச நாள்ல போயிடுவேன் கர்த்தர் சொல்றாரு. உடனே இவர் தான் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, நீர் எங்கே போகிறீர்? அப்ப அவர் ஆண்டவர் சொல்றாரு, நான் போற இடத்துக்கு நீ இப்ப வரமாட்ட, பின்னாடி வருவேன் சொல்லிட்டு ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தை சிதறடிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கிறபடி இன்றைக்கு ராத்திரி என் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் என்ன செய்வீர்கள், இடரல் அடைவீர்கள் அவர் சொல்றாரு. அதுக்கு யார் தான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்றது, பேதுரு. அப்ப அவர் சொல்ற ரெஸ்பான்ஸ் என்ன, எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் என்ன செய்ய மாட்டேன், இடரல் அடைய மாட்டேன். அப்ப ஆண்டவர் திருப்பி அவரை பார்த்து சொல்றாரு, சீமோனே சீமோனே, இல்லப்பா பேதுரு, சாத்தான் உன்னை படைக்கிறதுக்கு என்ன செய்து கொண்டான், பெர்மிஷன் உத்தரவு வாங்கிக்கிட்டான், உன்னை சோதனைக்கு உட்படாதபடிக்கு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், இருந்தாலும் நீ அப்படி விழுந்தாலும் நீ திருப்பி குணப்பட்ட பின்பு உன்னுடைய சகோதரரை திடப்படுத்து அப்படின்னு கர்த்தர் சொன்னாரு. அவர் சொல்றாரு, இல்ல காவலிலும் சாவிலும் உண்மை பின்பற்ற வருவேன்னு சொன்னதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்ப நீ ஜீவனை கொடுப்பியோ, எனக்கு நீ ஜீவனெல்லாம் கொடுக்க வேண்டாம், முதல்ல நீ வந்து இன்னைக்கு இந்த ராத்திரியில நீ என்ன செய்வ, மறுதலிப்பேன்னு சொன்ன உடனே இவர் மறுபடியும் என்ன சொல்றாரு, நான் மறுதலிக்க மாட்டேன், உமக்காக ஜீவனை கூட என்ன செய்வேன், கொடுப்பேன். இப்ப நான் என்ன கேட்கிறேன், நான் டயலாக், இப்போ கேள்வி என்னன்னா, ஆண்டவர் வந்து பொதுவா சொல்றாரு, இன்னைக்கு நீங்க எல்லாம் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்றாரு. இவர் வந்து இல்ல நான் மறுதலிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் இவரையே பார்த்து சொல்றாரு, இல்லப்பா பெர்மிஷன் வாங்கிட்டான், உனக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு வேற இருக்கிறேன், வேண்டான்னு சொல்றாரு. இல்ல நான் கண்டிப்பா உன்னை ஜீவனே போனாலும் உன்னை வந்து என்ன செய்ய மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன் என்று தன்னுடைய நிலைப்பாட்டில் பேதுரு உறுதியாக நின்றதற்கான காரணம் என்ன, என்ன காரணமா இருக்கும், காரணம் என்ன சொல்லுங்க, என்ன ரீசனா இருக்கும் நியாயமா? இப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இருந்தா என்ன செய்யணும், என்ன ஆண்டவர் வந்து சொல்றாரு, எப்பா நீ நினைச்ச மாதிரிலாம் உன்னால பண்ண முடியாது, நீ நினைச்ச மாதிரி எனக்காக நீ காவலிலும் சாவலிலும் வர முடியாது, நீ சாகிறதெல்லாம் இருக்கட்டும், நீ ஜீவனை கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு ராத்திரி நீ என்னை அறிந்திருக்கிறதே நீ என்ன செய்வ, மறுதலிப்பேன்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. இல்ல நம்ம ஸ்டாண்ட்லயே நின்னுகிட்டே இருக்கிறோம், ஆனா கர்த்தர் உறுதியா சொல்றாரு, நீ வந்து மறுதலிப்ப, நீ குணப்பட்ட பின்பு சகோதரரை திறப்படுறாரு. இப்படி நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்றாருன்னா நம்மளுடைய நியாயமான ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும், நியாயமான ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும், பேதுருடைய நியாயமான ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்திருக்கணும். பேதுரு இதே மாதிரி பல விஷயங்கள் அவர் முன்னாடி நின்று செஞ்சிருக்கிறாரு, அப்படித்தானே? ஆண்டவரே வருகிறது நீரே, ஆனால் நானும் என்ன செய்யணும், கடல்ல நடக்கணும். அதே மாதிரி கடல்ல நடக்க ஆரம்பிச்சாரு, பயப்பட்ட உடனே இப்ப முழுக ஆரம்பிக்கும் போது சொல்றாரு, ஆண்டவரே என்னை ரட்சியும் சொன்னார்ல, அதே மாதிரி ஆண்டவரே எப்படியா நான் உண்மை மறுதலிப்பேனா, ஆண்டவரே என்னை என்ன செய்யும், காப்பாற்றும், நான் மறுதலிக்காதபடிக்கு என்னை என்ன செய்யும், பாதுகாக்கும்னு சொல்லி இருக்கலாம்ல. அப்படி அவர் சொல்லல.
இல்ல அந்த ஒரு ஊமையான ஒரு ஆவி பிடிச்ச ஒரு வாலிபனுடைய தகப்பன் முதல்ல சீஷர்கள்ட்ட கொண்டு போனாரு. சீஷர்கள்ட்ட கொண்டு போனவன் அவங்களால என்ன செய்ய முடியல. அப்ப இயேசு கிறிஸ்துட்ட வாராரு. இயேசு கிறிஸ்துட்ட வந்து நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் செய்யும் அப்படின்னு உடனே ஆண்டவர் கேட்கிறாரு, நீ விசுவாசிக்கிறாயா அப்படிங்கிற போது அவன் சொல்றான், அந்த அப்பா சொல்றாரு, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகிலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அப்படிதான் வசனத்துல வாசிக்கிறோம், கண்ணீரோடு. அப்ப ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷனை பேதுருக்கு கொடுத்திருந்தா பேதுரு என்ன சொல்லியிருக்கணும், ஆண்டவரே நான் உண்மை மறுதலிக்காம இருக்கிறதுக்கு எனக்கு என்ன செய்யும், உதவி செய்யும் அப்படியே சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா அவர் அப்படி என்ன செய்யல, சொல்லவில்லை. ஆண்டவருடைய அந்த பரமண்டல ஜபத்துல என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாரு, பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும்போது எங்களை சோதனைக்குட்படாதபடிக்கு தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்த கர்த்தர் ஏற்கனவே ஜோமனை சொல்லி கொடுத்திருக்காரு. அதையாச்சும் செஞ்சிருக்கலாம். அதையும் இவர் என்ன செய்யல. ஏன்? இதெல்லாம் தான் நியாயமான ரெஸ்பான்ஸ். ஆண்டவர் வந்து எப்பா நீ நினைக்கிற மாதிரிலாம் உன்னால ஸ்ட்ராங்கா இருக்க முடியாதுப்பா, நீ ஜீவனை கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு ராத்திரி நீ என்ன செய்வ, மறுதலிப்பேன்னு ஆண்டவர் சொல்லும் போது நியாயமாக இவர் வந்து ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும், நான் மறுதலிக்காம இருக்கிறது எனக்கு என்ன செய்யும், உதவி செய்யும், ஆண்டவரே எனக்கு பலன் தாரும், என்னை சோதனைக்குட்படாதபடி என்னை காத்துக்கொள்ளும், அப்படித்தானே சொல்லியிருக்கணும். அதை சொல்றதுக்கு பதிலா இல்ல நான் கண்டிப்பா உண்மை என்ன செய்ய மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன்னு அடிச்சு தன்னுடைய நிலைப்பாட்டுல ஸ்ட்ராங்கா இருப்பதற்கு என்ன காரணம்? கேள்வி கேட்டா 3 பதில்கள் அதற்கு வாய்ப்புகளாக இருக்கிறது. 1, இவர் ஏற்கனவே தன்னுடைய பழைய வெற்றிகள், பல காரியங்களுக்கு இவர் தான், சாதனைகளுக்கு இவர் யாரு, சொந்தக்காரர். யாரு? பேதுரு. என்னென்ன சாதனைகளுக்கு சொந்தக்காரர் சொல்லுங்க. பேதுரு சீஷருடைய லிஸ்ட்ல யார் தான், அவர் தான் முதல் மனிதன். அடுத்து ஆண்டவரை குறித்த சரியான வெளிப்பாடை பெற்றவர் யார் தான், பேதுரு தான். பேதுருவே மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு என்ன செய்யவில்லை, வெளிப்படுத்தவில்லை அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அதனால பரலோகத்தினுடைய வெளிப்பாடுகளை எல்லாம் பெற்றவன் நான் தான். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தேவனுடைய பெரிய திட்டத்தை கொண்டிருந்த ஒரு மனுஷன். அதனால நான் ஒரு பெரிய ஆளு, ஒரு பதவி, ஒரு அந்தஸ்து இருக்குன்னு நினைக்கலாம். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்றாரு. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டேன்னு சொல்றாரு. மறுரூப மலையில அங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அங்க பேசுறது யார் தான், பேதுருவும் தான் பேசுறாரு. உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம்னு சொல்றாரு. ஆகையினால பல விஷயங்களை கடந்த நாட்கள்ல சாதிச்சதுனால அந்த ஒரு சுயத்தின் அடிப்படையில கூட அவர் என்ன செஞ்சிருக்கலாம், தன்னுடைய நிலைப்பாட்டுல ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம். என்னால முடியும். மாம்சத்தை, சுயத்தை சாறுதல், சுய பலத்தை சாறுதல். வாழ்க்கையில முதல் பாடம் பேதுரு நமக்கு கற்றுத்தர பாடம், என்னைக்குமே சுய பலத்தை, நேற்றைய வெற்றிகளில் இன்றைக்கு நான் என்ன செய்து விட முடியாது, வாழ்ந்து விட முடியாது. நேற்று வெற்றி பெற்றிருக்கலாம், நேத்து நல்லா இருந்திருக்கலாம், நேத்து நல்லா பிரேயர் பண்ணிருக்கலாம், நேத்து ஆண்டவருக்காக பல காரியங்களை செஞ்சிருக்கலாம், நேத்து பல விஷயங்களை செஞ்சிருக்கலாம். அந்த காலத்துல அப்படிங்கிற ஸ்டோரி நமக்கு என்ன செய்யக்கூடாதுங்க, இருக்கவே கூடாது. நாங்கெல்லாம் ஒரு காலத்துல, நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படிங்கிற எபிசோடு வந்து இன்னைக்கு என்ன செய்யாதுங்க, ஒத்து வராது. இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். இது ஒரு ரீசனாக இருக்கக்கூடும். 2வது என்ன காரணம் இருக்கக்கூடும் நீங்க நினைக்கிறீங்க? ஏன் பேதுரு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு? நியாயமா வந்து ஆண்டவரே சாரி, ஏதாச்சும் பாதுகாத்துக்கொள்ளுங்க, மன்னிச்சிருங்க, இல்லாட்டி ஆண்டவரே கிருபை தாங்க, ஏதாச்சும் சொல்லியிருக்கலாம். அதை விட இல்ல நான் பண்ணிடுவேன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு 2வது காரணம் என்னவாக இருக்கக்கூடும்? இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அந்த இடத்துல இருக்க போறாருங்கிற எண்ணம். அதான் அப்ப அவருடைய எப்படினாலும் நம்ம தான் அந்த இடத்துல இருக்க போறோங்கிற எண்ணம் இருக்கலாம். வெரி குட். வேற என்ன ரீசன்ஸாக இருக்கக்கூடும்? எப்படி ஆனாலும் கர்த்தர் வந்து நம்மளை எப்படி சேர்த்துக்குவார்ப்பா, எப்படி கீழே போனாலும் ஆண்டவர் திருப்பியும் அவரிடத்துல உமக்கு பயப்படும் சங்கீதத்துல ஒரு வசனம் வருது, உமக்கு பயப்படும் படிக்கு உம்மிடத்துல மிகுந்த மன்னிப்பு உண்டு. எனக்கு அது வந்து ஒரு ஆக்சிமோரானா தெரியுது, அது ஒரு முரண்பாடாக தெரியுது. மன்னிப்பு இருந்தா ஏன் பயப்பட போறோம்? ஒரு வாத்தியார் இருக்கிறாரு, அந்த வாத்தியார் என்ன ஹோம்ஒர்க் எழுதலாட்டினாலும் சரிப்பா பரவாயில்லப்பா நாளைக்கு எழுதிட்டு வா, சரி நாளைக்கு எழுதிட்டு வான்னு அவர் நம்மளை அடிக்கவே மாட்டேங்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த வாத்தியாருக்கு உண்மையிலே நம்ம பயப்படுவோமா? மன்னிக்கிற வாத்தியாருக்கு என்னைக்குமே பயம் கிடையாது. ஆனா வேதம் சொல்லுது, உமக்கு பயப்படும் படிக்கு உம்மிடத்தில் மிகுந்த மன்னிப்பு உண்டு. அப்ப அங்கிள் சொன்ன மாதிரி ஒருவேளை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறதுனால சரி பரவாயில்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம் அப்படின்னு அவர் இருந்திருக்கலாம். வேற என்ன சாத்தியக்கூறுகள்? ஓவர் கான்பிடன்ஸ், சுய பலத்தை சாறுதல். நாங்களாம் அந்த காலத்துல எவ்வளவு செஞ்சிருக்கோம், நம்ம எவ்வளவு சாதிச்சிருக்கிறோம், இதையும் நம்மளால முடியும், அதெல்லாம் முடியும்,
அப்படிங்கிற ஓவர் கான்பிடன்ஸ். வெரி குட். வாழ்க்கையில ஓவர் கான்பிடன்ஸ் இருக்கக்கூடாது. பாடம் வேற என்ன ரீசன்ஸா இருக்கலாம்? அவர் எல்லாம் பாத்துக்குவார். நம்ம என்னதான் சொன்னாலும் நமக்கு ரொம்ப வேலை இருக்காது, அவர் தான் பாத்துக்குவார். இதுதான் என்னுடைய அடுத்த பாயிண்ட். இயேசு கிறிஸ்து பல தடவை வந்து தன்னுடைய மரணத்தை பத்தி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாரு. ப்ரெடிக்ட் பண்ணாலும் உண்மையிலேயே அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியல. நல்ல ஒரு வருஷம் எடுத்து வாசித்துக்கலாம். லூக்கா சுவிசேஷம் மார்க் 9வது அதிகாரத்துக்கு வாங்க. மார்க் 9:31 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லியிருந்தார். சரி, அப்ப சீஷர்களுக்கு ஆண்டவர் வந்து தன்னுடைய மரணத்தை பத்தி சொல்றாரு. அடுத்த வசனத்தை என்னன்னு வாசிங்க. அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை, அதை குறித்து அவரிடத்தில் கேட்கவும் பயந்தார்கள். ஆண்டவர் தன்னுடைய மரணத்தை பத்தி ப்ரெடிக்ட் பண்ணதை சீஷர்களால என்ன செய்ய முடியல, புரிஞ்சிக்கவே முடியல. என்னது, நம்ம ஆண்டவர் வந்து கொல்லப்படுவாரா, ஒப்பு கொடுக்கப்படுவாரா, துப்பப்படுவாரா, நிந்திக்கப்படுவாரா? இது வந்து அவங்களால என்ன செய்ய முடியலங்க, கிராஸ் பண்ணவே முடியாது. அது அவங்களுக்கு புரியவே புரியல. இதே வார்த்தைகள் உங்களுக்கு வந்து லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம். 18:31-34 நீங்க அதை வாசிக்கலாம். சரி, நீங்க அதை பாத்துக்கோங்க. விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை பத்தி அவர் சொல்லும் போது அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. ஏன் புரிஞ்சுக்க முடியலன்னா, இதுக்கு முன்னாடி அவர் எத்தனையோ தடவை வந்து கொல்ல முயற்சி பண்ணும், யாராலையும் அவர் என்ன செய்ய முடியலங்க, கொல்ல முடியல. ஒரு இடம் செங்குத்தான மலையில இருந்து தள்ளி விட பார்த்தாங்க, அவர் என்ன செஞ்சுட்டாரு, மறைந்து போயிட்டார். ஒரு தடவை அவர் நான் ஆபிரகாமுக்கு முன்னமே நான் இருக்கிறேன்னு சொல்லும்போது டக்குன்னு கல்லெல்லாம் தூக்குனாங்க, அவர்கள் நடுவு விட்டு அவர் என்ன செய்து போயிட்டார், கடந்து போய் விட்டார். எத்தனையோ முறை எஸ்கேப் ஆயிட்டார். ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாருன்னு துப்பு தேட வேண்டியதாகி போச்சு. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆவது அதிகாரத்துல நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். 11ஆவது அதிகாரத்துல கடைசி வசனம், அவர் எங்க இருக்கிறாருன்னு யாராச்சும் பார்த்து என்ன செய்யுங்க, சொல்லுங்கன்னு சொல்ற அளவுக்கு அவர் மறைச்சுக்கிட்டாரு. அப்ப இவர் சொல்லிட்டு தாங்க இருப்பாரு, அதெல்லாம் இவரெல்லாம் என்ன செய்ய மாட்டாரு, சாக மாட்டார், அவரெல்லாம் பிடிக்கப்பட மாட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு என்ன செய்வதற்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால தன்னுடைய ஸ்டாண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. So first reason, he was depending on his past victories. That could be one of the reasons. Second reason, at any cost இயேசு கிறிஸ்துவுக்கு செஞ்ச விஷயங்கள்லாம் அவருக்கு என்ன சொல்ற விஷயம் அவருக்கு என்ன செய்யாது, நடக்காது அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம். பட் மூணாவதாக நான் பார்க்கிற ஒரு விஷயம், வேதத்துல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22. இதனுடைய கான்டெக்ஸ்ட், ஏன் பேதுரு இவ்வளவு தூரம் வந்து சாதிக்கிறாரு, ஆண்டவரே இல்லப்போ உன்னால முடியாதுன்னு சொன்னாலும் பேதுரு இவ்வளவு தூரம் சாதிப்பதற்கான ஒரு காரணத்திற்கான காரியத்தை நாம் இங்க ஒரு ஹிண்ட்டை பார்க்க முடியும். பாருங்க, பேதுருவை பத்தி கர்த்தர் 36 லூக்கா 22:31 தானே சொல்றாரு, சீமோனே சீமோனேன்னு சொல்றாருல்ல. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு பாருங்க. 24வது வசனத்தை ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் தங்களில் எவன் பெரியவனா இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அல்லது மெயின் ரீசன் என்ன தெரியுமா, பேதுரு வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா, அதெல்லாம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, சாக வேண்டியது வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதற்கு ஒரு முக்கிய விஷயம், தன்னை ஒரு பெரிய ஆளா என்ன செய்யணும், காட்டு. தங்களுக்குள்ளே எவன் பெரியவன்கிற வாக்குவாதம், அதாவது இதை பத்தி என்ன செய்ய வேதத்துல என்ன போட்டிருக்குது, வாக்குவாதம் உண்டாயிற்று. இது இன்னைக்கு நேத்து நடந்த விஷயம் கிடையாது. ஆண்டவருடைய சீஷர்களுக்கு ஊழியத்துல துவங்கின காலத்துல இருந்தே இந்த விஷயம் என்ன ஆரம்பிச்சு விட்டது. யார் பெரியவன், யார் பெரியவன், யார் பெரியவன் என்கிற காரியம் நடந்து விட்டது. இதே விஷயத்தை இது வந்து நம்ம இங்க கடைசியில வாசிக்கிறோம். லூக்கா 22ங்கிறப்போ அது கடைசி நேரத்துல. இது முன்னாடியே நடந்ததுக்கான எவிடன்ஸ் வந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 46வது வசனம். 9வது அதிகாரம் 46வது வசனம் என்ன வாசிக்கிறோம், பின்பு தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்கிற, தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று வாக்குவாதம் அவர்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போஸ்தலர்களுக்குள்ள 1000 தான் அவங்க கர்த்தருடைய நாமத்தினால பல விஷயங்களை செஞ்சாலும், பல கர்த்தருடைய உபதேசங்களை செஞ்சாலும், அவங்களுக்குள்ள இருந்த ஒரு பெரிய விஷயம், யார் பெருசு. இங்கிலீஷ்ல போட்டுருக்குது, who is the greatest. இங்க இருக்கிறதுலயே எல்லாரும் காட்டிலும் யாரு பெரியவர், கிரேட்டஸ்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி, யார் பெரிய ஆள், இருக்கிறதுலயே யார் பெரிய ஆளு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டே இருந்துச்சுங்க, இருந்துகிட்டே இருந்துச்சு. இது பேதுருட்டே இருந்துச்சு, எல்லார்கிட்ட என்ன செஞ்சது இருந்துச்சு. இருந்துச்சா இல்லையா? 2 பேர் இருந்தாங்க சகோதரர்கள். பேதுருவுக்கு அடுத்து அவங்க பேர் தான் வரும். யாரெல்லாம்? யாக்கோபு, யோவான். அவங்ககிட்ட இந்த எண்ணம் இருந்துச்சா? இருந்துச்சு. எப்படி சொல்லலாம், அவங்க அம்மாவையே கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவங்க அம்மாவையே கூட்டிட்டு வந்துட்டு 3 பேரும் இப்ப ஆண்டவர்கிட்ட பேசுறாங்க. என்ன பேசுறாங்க, ஆண்டவரே உங்களுக்கு ஒரு கோரிக்கை. என்ன கோரிக்கை?
பரலோகத்துக்கு வரும்போது மறுஜன்ம காலத்துல என் பிள்ளைங்க ஒருத்தன் என்ன செய்யணும், ரைட்ல இருக்கணும், இன்னொருத்தன் லெப்ட்ல இருக்கணும். ஆண்டவர் கேட்கிறேன், நீங்க உங்களுக்கு என்ன கேட்கறீங்கன்னு உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. நான் குடிக்கிற பாத்திரத்தை நீங்களாம் பண்ண முடியுமானா, சரி நாங்க குடிப்போம்ட்டாங்க. நீங்க குடிங்க, ஆனா உங்களுக்கு அது கொடுக்கணும் நான் கேரண்டி செய்ய முடியாது, கொடுக்க முடியாதுங்கிற கருத்தை சொல்லிட்டாரு. இந்த உரையாடல் நடந்த போது மத்தருடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு தெரியுமா? பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 20:24. மத்தேயு 20:24. மற்றெல்லாம் கவனிங்க, மற்ற 10 பேர் விச் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் பீட்டர், பேதுருவையும் சேர்த்துதான், யூதாஸ் காரியத்தையும் சேர்த்துதான். அவங்க எல்லாரும் என்ன செய்தார்களாம்? மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர் பேரிலும் எரிச்சலானார்கள். எரிச்சலானார்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. இவங்களுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, யார் பெரிய ஆளு? எரிச்சலானார்கள். ஒரு சைடு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை கிளைம் பண்ணலாம். யூதாஸ் காரியத்தை தன்னை எப்படி பெரிய ஆளா காமிச்சிருப்பாரு? எங்க பினான்சியல் ட்ரஸ்டியே யார் தான்? நான் தான். நீங்க வேணா செக்ரட்டரி யாருங்க, வேற யாரா இருங்க, பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் யார்கிட்ட தான் இருக்குது? என்கிட்ட தான் இருக்குது. பேதுரு சொல்லியிருப்பாரு, ஆண்டவருக்கே டாக்ஸ் கட்டினது யார் தான்? கட்டினாரா இல்லையா ஆண்டவருக்கு? ஆமா. டாக்ஸ் இல்லைன்னு சொல்றது, டாக்ஸ் ஆண்டவர் செய்ய வேண்டியது இல்லை. ஏன்னா அவர் தேவனுடைய ராஜாவினுடைய குமாரன். ஆனாலும் மற்றவங்களுக்கு இடரெல்லாம் இருக்க வேண்டாம்னு போய் மீனை போட்டு தூண்டில பிடிச்சி உனக்கும் எனக்கு சேர்த்து என்ன செய்யுங்க, வரி பணம். நான் நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்குது. வெள்ளி காசு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், வரி பணம். மீனுக்குள்ள பணம் கரெக்டா எப்படி இருக்குங்க, இன்டாக்டா இருக்குது. பணத்தை போய் டாக்ஸ் கட்டிட்டு வராரு. ஆண்டவருக்கே டாக்ஸ் கட்டின ஆளாக்கும் நானு, யார் சொல்ல முடியும்? பேதுரு. அப்போ இவங்களுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருந்து கொண்டதுனால, அதே மாதிரிதான் இதே இந்த யாக்கோபு யோவானுக்கு கர்த்தர் ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேரு? இடிமுழக்கத்தின் மக்கள். அதனுடைய அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ்ல என்ன வேர்டு? பவனர் கேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இடி முழக்கத்தின் மக்கள். ஒரு இடத்துல ஆண்டவர் எருசலேமுக்கு போய்கிட்டே இருக்கும்போது சமாரியால இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தார் ஆண்டவர் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. உடனே 2 பேரும் கேட்கறாங்க, ஆண்டவரே எலியா மேல இருந்து அக்னி இறக்குன மாதிரி நாங்க வேணா சொல்லுங்க, ஒரு என்ன செஞ்சிடறோம் அக்னிய. அவங்க கேட்கிற கேள்வி, நாங்க கட்டளையிடட்டுமா? கட்டளையிட்டா என்ன வந்துடும்? அக்னி வந்துருங்கிற இடம். அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, தங்கள்ல யாரு பெரிய ஆளுங்கிறது என்ன செய்யணுங்க, காட்டணும். இப்ப பேதுரு ஒவ்வொருத்தரும் இப்ப அந்த குறிப்பிட்ட கான்டெக்ட்ல தானே பிரச்சனை வந்திருக்கு. 22, 24 வாசிக்கிறோம்ல, யார் பெரியவனா இருப்பான்னு காட்டும் போது இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய போறீங்க, இடர் அடைய போறீங்க. யார் பெரியவன் நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் சொல்றேன்டா, என்னது, எல்லாரும் இருந்தாலும் நான் ஒரு காலம் தன்னை பெரியவனாய் காட்டுவதற்காக தன்னுடைய ஸ்டாண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. யாரு அதனால்தான் சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தும் இடர் அடையும் சொல்லும் போது, ஆண்டவரே நாங்கள் கண்டிப்பா என்ன செய்வோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெஸ்பாண்ட் பண்ணும்போது, என்னை விட்டு நீங்களும் போக மனதா இருக்கிறீர்களோ அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னாரு, ஆண்டவரே யாரை நாங்கள் எப்படி போவோம், ப்ளூரல் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டாரு, எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு சொன்னாரு, நாங்க எப்படி போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நான் எப்படி போவேன் அப்படி கேட்கல. ஆனா இங்க அப்பதான் சண்டை நடந்திருக்கு, அப்பதான் விவாதம் நடந்திருக்கு. யார் பெரியாளுங்கிற அந்த ஒரு வாக்குவாதம் நடந்ததுனால அப்ப கரெக்டா டைமை பார்த்தாரு. இந்த டைம்ல நம்ம சொன்னாதான் கரெக்டா இருக்கும். எல்லாரும் இடர் அடைந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், ஒரு காலம் இடர் அடைய மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அதுலயே ஆண்டவர் இப்ப ஸ்பெசிபிக்கா சொல்றாரு, இல்லப்பா நீ கண்டிப்பா என்ன செய்வ, இடர் அடைவேன்னு சொன்னாலும் தன்னுடைய ஸ்டாண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறார். இந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். இதை வாசிக்கும் போது எனக்கு பார்த்த பாடம், நமக்கு பேருண்டாக முதல்ல பாபேல் கட்டினதுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? வானலாவ ஒரு கோபுரத்தை கட்டுறதுக்கு காரணம் என்ன? நமக்கு பேருண்டாக பண்ணுவோம்னு சொன்ன உடனே தான் பார்த்தார் கர்த்தர், நம்ம இறங்கி போய் என்ன செய்வோம், அதை தாறுமாறாக்குவோம் என்று சொன்னார். நமக்கு பேருண்டாக. நீங்க அதே நியாயசாஸ்திரி ஒருத்தன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான்ல, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு வாலிபன் ஒருத்தன் வர, ஐஸ்வர்யான வாழ வர, அவன் இதே கேள்வியை கேட்கிறான், நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் சொல்ற இதெல்லாம் செய்ய. அவன்கிட்ட கேட்கிற ஒரு விஷயம், என்கிட்ட இன்னும் என்ன குறை இருக்கு? ஏன் நான் ஒரு பெரிய ஆள்னு காட்டுறதுக்கு? நான் எல்லாத்தையும் கரெக்டா காமிச்சிட்டேன். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். எனக்கு வேற என்ன குறை இருக்குன்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ குறை இல்லை நான் நினைச்சிட்டு இருக்கிற, நீ எல்லாத்தையும் வித்துட்டு தரித்திரத்துக்கு கொடுத்து பின்னாடி என் பின்னாடி என்ன செய் வா. நியாயசாஸ்திரி இதே காரியத்தை தான் கேட்கிறான். நான் ஆண்டவரே என்ன செய்யணும்? கர்த்தர் சொல்றாரு, கட்டளை கொடுக்கிறாரு. இப்படி வேதத்துல வாசிக்கிறோம், அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய், லூக்கா 10:29, தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் கேட்டான் கேள்வி, எனக்கு பிறன் யார்? அதுக்கு ஆன்சரா தான் கர்த்தர் இந்த
பேரபிள் ஆஃப் சமாரிட்டன், அந்த நல்ல சமாரியனுடைய ஊமையை கர்த்தர் என்ன செய்யறாருங்க சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, எனக்கு பிறன் யாருன்னு நான் கேட்கிறேன், உனக்கு பிறனே இந்த சமாரியன் தான். நீங்க பார்த்தா நாயின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களே, இந்த சமாரியன் தான் யாரு உனக்கு பிறன், நீ அவன மாதிரி இரு அப்படி கர்த்தர் சொல்றாரு. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில பேதுரு நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம், எனக்கு பேருண்டாக என்னை பெரிய ஆளாக காட்ட எந்தவித முயற்சியும் நான் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. இன்னொரு வகையில இப்படி சொல்லலாம், வாழ்க்கையில சில விஷயத்த கர்த்தர், தம்பி இது உனக்கு வேண்டாம், தம்பி இது உனக்கு தேவையில்லை, ராஜா இது உனக்கு வேண்டாம், இது தேவையில்லாத விஷயம், இது தேவையில்லாத முயற்சின்னு பல விஷயங்களை கர்த்தர் நமக்கு உணர்த்தினாலும் நிறைய நேரத்துல மக்கள் முன்னாடி நம்முடைய பெயரையும் புகழையும் காட்டுவதற்காக சில விஷயத்துல என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், முயற்சிக்க ஆரம்பிச்சு விடுகிறோம். அது ரொம்ப கஷ்டத்துல முடியும், அது ரொம்ப கஷ்டத்துல முடியும். பேதுருவுக்கு அப்பதான் சண்டை உண்டாயிருக்கு. என்னது, யார் பெரியவன்? இந்த கான்டெக்ட்ல வந்து இப்படி ஒரு டயலாக விட்டு பெரிய ஆளா காமிக்கணும்னு நினைச்சாரு, பட் அட்டர் ஃபெயிலியர் ஆயிப்போச்சு. இப்ப இத ஃபெயிலியர், இது அதனால நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பெயர் உண்டாக முயற்சிகளை எடுக்கக்கூடாது. ரைட், அடுத்த சீனு. இப்ப ஆண்டவர் சொல்லி பார்த்தாரு, இவர் வந்து அவருடைய ஸ்டாண்ட்ல என்ன செஞ்சுட்டாருங்க, உறுதியா இருக்கிற, நான் செத்து போனாலும் உண்மை என்ன செய்ய மாட்டேன், காட்டி கொடுக்க மாட்டேன். அடுத்த ஆண்டவர் பேசாரு. அடுத்து கெத்செமனே தோட்டம். கெத்செமனே தோட்டத்துல அவங்களுக்கு பேதுருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவங்க நீங்க அறிந்திருக்கிறபடி இயேசு கிறிஸ்து எத்தனை தடவை ஜெபம் பண்ணாரு, 3 தடவை ஜெபம் பண்ணாரு. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாரு, கிட்டத்தட்ட 1 மணி நேரம். நீங்கள் 1 மணி நேரமாக என்ன செய்யக்கூடாது, விழித்திருக்க கூடாதான்னு கேட்கிறாரு. 3 மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபத்தை அடுத்தடுத்து கண்டினியூஸா செய்யறதே பெரிய விஷயம். நமக்கு ஒரு நாள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாலே அடுத்த 10 நாள் போடாது. அவர் வந்து 1 மணி நேரம் ஜெபத்தை, அதே ஜெபத்தை அடுத்தடுத்து என்ன செய்யறாருங்க, கண்டினியூஸா செய்யறாரு. அப்படி செஞ்சுட்டு ஆண்டவர் முதல் தடவை மார்க் எழுதின சுவிசேஷத்துக்கு வாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 14வது அதிகாரத்துக்கு வாருங்க. மார்க் 14. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் முதல்ல 11 வரை கூட்டு போனாரு, 8 வரை நிப்பாட்டிட்டு அடுத்து 3 வரை மட்டும் கூட்டு போறாரு. யாரெல்லாம், பேதுரு, யாக்கோபு, யோவான் கூட்டு போயிட்டு அவங்ககிட்ட இருந்து இன்னொரு ஒரு கல்லறி தூரம் போயிட்டு அவர் தனியா என்ன செய்யறாரு, ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணிட்டு இப்ப திரும்பி வந்து பாக்குறாரு, அவங்க எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க 37 வசனம். பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு, அப்ப யாரெல்லாம் நித்திரை பண்ணி கொண்டிருந்தார்கள், பேதுரு, யாக்கோபு, யோவான். ஆனா ஆண்டவர் பேசுறது யாருக்கிட்ட, பேதுருவை நோக்கி. ஏன், தம்பி ஏற்கனவே வந்து ரொம்ப துள்ளிக்கிட்டு இருக்காரு, என்னது நான் பெரிய ஆளு, நான் சாதிச்சிருவேன். இல்லப்பா ராஜா, மத்தவங்களெல்லாம் விட்டுரு, நீ தான் இன்னைக்கு ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கிற, இந்த பாரு இன்னைக்கு நீ என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். பேதுருவை நோக்கி, சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா, 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா என்று கேட்கிறார். கேட்டுட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. இப்ப இவங்களுக்கு ஆவி உற்சாகமா தான் இருந்துச்சு. ஆண்டவர் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டு கொடுத்துறாரு. பேதுருவை பொறுத்த மட்டும் ஆவி உற்சாகமா இருந்துச்சா, மாம்சம் உற்சாகமா இருந்துச்சா, சொல்லுங்க. சரி, ஓகே. இப்போ அதை பண்ணி முடிச்ச உடனே திருப்பி ஆண்டவர் வந்து போறாரு. 39 திருப்பி போறார். 40 வாருங்கள். அவர் திரும்பி வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தபடியால் தாங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்வது என்னவென்று அறியாதிருந்தார்கள். நல்ல கவனிங்க. நிறைய நேரத்துல இந்த செய்தி பல நேரத்துல ஒழுங்கா படிக்காதனால நான் என்ன நினைச்சிட்டேன்னா, தூக்கத்துல நிறைய புலம்பிக்கிட்டு இருந்துட்டாங்கன்னு நான் நினைச்சிட்டேன். ஆனா வசனம் ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. இன்னைக்குதான் கண்ணு திறக்குது எனக்கு. என்ன போட்டிருக்குது, ஆண்டவர் என்ன சொல்றாரு, தாங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்வது இன்னதென்று. என்ன ரிப்ளை கொடுக்கறதுன்னு இப்ப அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. யார் 2வது தடவை வந்து ரெட் ஹேண்டா பிடிச்சிட்டாரு ஆண்டவர். என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை வாசிக்கும் போது எனக்குள்ள ஒரு கேள்வி. அநேக நேரங்கள்ல கர்த்தர் நம்மகிட்ட வந்து சில கேள்விகளை கேட்கும் போது நமக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு என்ன இல்லைங்க, ஆன்சர் இல்ல. Do we have answer to all the questions that God asks us? தேவன் கேட்கின்ற கேள்விகளுக்கு நம்மிடத்துல பதில் உண்டா? வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். பல விஷயங்களை பத்தி கர்த்தர் நம்மகிட்ட மனசுல கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அதுவும் குறிப்பா இந்த கான்டெக்ட்ல பார்த்தா ஜெபத்தை பத்தி என்ன செய்யறாரு, கேட்கிறாரு. தன்னோடு நேரம் செலவிடுகிறத பத்தி கேட்கிறார். தன்னோடு தனியாக நேரம் செலவிடுகிற விஷயத்தை பத்தி கேட்கிறாரு. கேட்டா இவங்ககிட்ட என்ன இல்லைங்க, பதில் இல்லை. நம்முடைய குவைட் டைம் எப்படி இருக்கிறது, தேவனோடு நம்முடைய நேரம் செலவிடுதல் எப்படி இருக்குது? கர்த்தர் உணர்த்துறாரு, கர்த்தர் பேசுறாரு, என்னப்பா என்னாச்சு, உன்னைய காணுமே, இன்னைக்கு உன்னைய பார்க்க முடியலையே, இன்னைக்கு என்னுடைய சமூகத்துல பார்க்க முடியலையே, இன்னைக்கு என்னுடைய வேதத்தோடு உன்னைய நான் பார்க்க முடியலையேன்னு கேட்டா கர்த்தர்ட்ட நமக்கு என்ன பதில் இருக்கிறது? அவர்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியவில்லை. They didn't have any response. கர்த்தர் கேட்கிற கேள்விக்கு நமக்கு பதில் உண்டா? யோசிச்சு பார்ப்போம்.
கர்த்தர் கேட்கிற கேள்விக்கு பதில் உண்டா? வேதத்துல வாசி ரொம்ப ஒரு அதாவது ரொம்ப மனசுல பட்ட ஒரு விஷயம். தாங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்வது இன்னதென்று அறியாதிருந்தால். they didn't know. என்ன பதில் சொல்றாரு? அதான் ரெட் ஹேண்டா பிடிச்சிட்டாரு. கர்த்தர் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் உண்டா? ஆவியானவர் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் உண்டா? அநேக நேரங்களில் பதில் சொல்ல முடியல. கடைசியில பார்த்தாரு, திருப்பியும் போனாரு. மூணாவது தடவை அவங்க என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க? தூங்கிட்டு இருந்தாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இனி நித்திரை பண்ணி, அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா தூங்குங்கன்னு அர்த்தமா? ஆண்டவர் எவ்வளவு சர்க்காஸ்டிக்கா சொல்றாரு பாருங்க, நீ நல்லா தூங்கு இனிமேல் அப்படின்னு சொன்ன டக்குனு எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சிட்டு உங்களுக்கு விஷயம் நடக்கிறது தெரியும். அப்ப கூட இங்க நடக்கிற விஷயத்த பாத்தீங்கன்னா, பேதுருவனுடைய விஷயத்துல எந்த மாற்றமும் என்ன செய்யல, வரல. ஏன்னா சூழ்நிலை அதுக்கேற்ற மாதிரிதான் இருக்குது. வர்றாங்க, வந்த உடனே யாரை தேடுகிறீர்கள்? ரிப்ளை வருது, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். நான் தான். உடனே எல்லாரும் என்ன செய்யறாங்க? பின்னிட்டு விழுந்தார்கள். ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் முகங்குப்புற விழுகிறாங்க. திருப்பி ரெண்டாவது தடவை அதே விஷயம் பாக்குறாரு. சூழ்நிலை எல்லாம் பாக்குறாரு. ஏற்கனவே தன்னை என்ன செய்யணும்? பெரியவனாக காட்டணும். அதனால மறிக்க வேண்டியது வந்தாலும் என்ன செய்வேன்? மறிப்பேன்னு சொன்னவர் டக்குன்னு பட்டயத்தால் எடுத்து என்ன செய்யறாருங்க? வெட்டுறார். வெட்டுனா கர்த்தர் எல்லாரும் சேர்ந்து வெட்டுவாங்கன்னு பார்த்தா அவங்க பட்டயத்தோடு தடிகளோடு வந்திருக்கிறாங்க. அவங்க வந்தவங்க பட்டயத்தோடும் தடிகளோடு ஜனக்கூட்டத்தார் வந்திருக்கிறாங்க. இவருடைய டீலிங்க பார்த்துட்டு எல்லாம் வாயடைச்சு போய் இருக்கிறாங்க. இவர் ஒரு அறையில இருந்து என்ன செஞ்சுட்டாருங்க? பட்டயத்தை எடுத்து ஒருத்தனை வெட்டி போட்டாரு. வெட்டினா கர்த்தர் அதை திருப்பி வந்து என்ன செஞ்சுட்டாருங்க? சுகப்படுத்திட்டாரு. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஜெபம் இல்லாமல் பட்டயத்தை பயன்படுத்தி ஒரு யூஸும் கிடையாது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? ஜெபமற்ற பட்டய கையாளுதல், வேதம் என்னும் பட்டயத்தை கூட ஜெபம் இல்லாம கையாண்டா ஒரு யூஸும் கிடையாது. ரெண்டுமே கரெக்டா போகணும். ஜெபமில்லாத செயல்களும் வீண். ஜெபமில்லா செயல்கள் நமக்கு வெற்றியை கொடுக்காது. ஜெபமில்லா வேத கையாளல் நமக்கு வெற்றியை கொடுக்காது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு அந்த தனிப்பட்ட உறவு இருக்கிறதா? நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி என்ன மோட்டிவ் இருக்குது? கர்த்தர் வேண்டான்னு சொன்ன விஷயத்த நம்ம பெரிய ஆளா காட்டுறதுக்காக சரி சொல்லிட்டோமே. இப்ப இவருடைய நிலைமை என்னன்னா, நான் வந்து மறிக்க வேண்டியது வந்தாலும் என்ன செய்வேன்? மறிப்பேன்னு எல்லாரும் முன்னாடி சொல்லியாச்சு. இப்ப எல்லாரும் முன்னாடி கண்டிப்பா என்ன செய்யணுங்க? ப்ரூவ் பண்ணி காட்டணும். வேற வழி இல்ல. எடுத்து வெட்டுறாரு. எடுத்து வெட்டினதுனால என்ன ஆகி போச்சு? அரண்மனைக்குள்ள போனது யாரெல்லாம்? யோவானும் போறாரு, சீமோனும் போறாரு. ஆனா யார் மனசுல நல்லா பதிஞ்சதுங்க? எல்லாருடைய மனசுல பேதுரு. ஏன்? அங்க நெகட்டிவான இம்ப்ரெஷன், நெகட்டிவான விஷயம். இவர் இந்த மாதிரி செய்யாம இருந்திருந்தா கூட எல்லாருக்கும் இருட்டுல ஒண்ணும் தெரிஞ்சிருக்கிறாரு. இருட்டுல 10 பேர் இருந்தாலும் எல்லார் முகமும் யாருக்கு மேலதான் அதிகமா போக்கஸ் ஆச்சு? பேதுரு மேல. ஏன்? அவன் வெட்டின உடனே கர்த்தர் அவன்கிட்ட வேற பேசுறாரு. எப்பா, பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தினாலே மடிவான். அவரை பார்த்து பேசணும்னு எல்லாருக்கும் புரிஞ்சு வச்சோ, இவன் தான் வெட்டினானா? இவன் தான் வெட்டினது. நான் இப்பொழுது வேண்டிக் கொண்டாலும் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை அனுப்புவார் என்று உங்களுக்கு தெரியாதா? அதனால எல்லாம் மனசுல பதிஞ்சு போச்சு. தவறாக தேவன் வேண்டான்னு சொல்ற விஷயத்த, கர்த்தருடைய சித்தத்தை மீறி நம்ம மற்ற பல விஷயங்களுக்காக நம்ம செய்யும் போது it will only be a negative impact. அது தொடர்ந்து ஒரு செயின் ரியாக்ஷனா போய்கிட்டே இருக்கிறோம். இந்த ஒரு விஷயம் அரண்மனை வரைக்கும் அவன் நினைச்சு போயிருச்சுங்க, கொண்டு போயிருச்சு. பாக்குறவங்க எல்லாம் கேக்குறாங்க, நீ உன்னைய பார்த்தேன். ஏன் பேதுருடைய ஃபேஸ் அந்த அளவுக்கு மனசுல பதிஞ்சிருச்சு? ஏன்? தேவனுடைய சித்தம் இல்லாமல், தேவனுடைய காரியம் இல்லாம கத்தியை எடுத்து ட்ரை பண்ணது. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் அனுமதிக்காத எந்த விஷயத்தையும் ஆண்டவருக்கு அடுத்த விஷயமாகவே இருந்தாலும் சரிதான், அதை செஞ்சோம்னா அது பாசிட்டிவா முடியாது. எப்படிதான் முடியுங்க? நெகட்டிவா தான் முடியும். அதுக்கப்புறம் அவர் அப்படியே என்ன செய்யறாரு? ஒரு விழுந்து போகிறத பாக்குறோம். ஆனாலும் நம்ம வேதத்துல வாசிக்கிற மாதிரி ஆண்டவர் அவரையும் என்ன செய்யறாருங்க? ரெஸ்டோர் பண்றாரு. நம்ம அந்த ஆராதனை சிந்தனையில பாடணும் இல்லையா? சேவல் கூவிடும் 2 வேளையும் சொந்த குருவை மறுதளித்தான். நேசிக்கின்றாயோ இயேசு நாதரை, நேசித்து வா குருசெடுத்து என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஜெபமற்ற ஆண்டவருக்கு அடுத்த பட்டய கையாளுதல் நமக்கு பயன் தராது. நமக்கு பேருண்டாக தேவ சித்தத்தை மீறி எதை நாம் என்ன செய்யக்கூடாது. தேவன் கேட்கின்ற கேள்விகளுக்கு நமக்கு என்ன பதில் உண்டு என்பதை நாம் யோசித்து நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போம். நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். கண்களை மூடுவோம். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்து என்னை அர்ப்பணித்தேன்.
கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். இயேசுவல்லால் ஆசையில் பூவில் வேறே இல்லை. எனக்கவர் ஆதரவே. இயேசுவல்லால் ஆசையில் பூவில் வேறே இல்லை. எனக்கவர் ஆதரவே. ஆனந்தமாய் இன்ப சீயோன் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும். நாதன் இயேசு என்னோடிருப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இரக்கத்தின் வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். பேதுருடைய வாழ்க்கையை நாங்கள் எங்கள் கண் முன்பாக நிறுத்துகிறோம். ஆண்டவரே, அவருடைய அந்த சாதித்துக் கொண்டிருந்த அந்த நிலைப்பாட்டிற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, தன்னை பெரியவனாக காட்டும்படியாக அவர் அதை செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தன்னுடைய கடந்த கால வெற்றியை ஆண்டவரே சார்ந்து அவர் செய்திருக்க கூடும் என்பதை பார்க்கிறோம். சுயபலத்தை சார்ந்து அவர் செய்திருக்க கூடும் என்பதை பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே கர்த்தர் முடியாது, வேண்டாம், கூடாது என்ற விஷயத்தை ஆண்டவரே எங்களுடைய சுயபலத்தை சார்ந்து கடந்த கால வெற்றிகளை ஆண்டவரே மனதில் வைத்துக் கொண்டு, ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய சித்தத்தை மீறி அன்பின் பிதாவே எங்களை பெரியவராக காட்ட அநேக நேரங்களிலே தேவன் வேண்டாம் என்று சொன்ன விஷயத்தை செய்திருக்கிறோம். தேவன் செய்ய வேண்டும் என்று சொல்ல விஷயத்தை செய்யாமல் இருக்கிறோம். தேவனே, எங்களை மன்னியும். ஆண்டவரே, அநேக நேரங்களிலே எங்களிடத்திலே நீர் வந்து கேள்வி கேட்கும் போது மறுமொழி சொல்வது என்னதென்று தெரியாத நிலைதான் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அநேக நேரங்களிலே உங்களுக்கு மறுமொழி செய்ய மறுமொழி கொடுக்க முடியாமல் ஆண்டவரே கையை பிசைத்துக் கொண்டிருக்கிற நிலைமைதான் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. எங்களை மன்னியும். தேவனே, ஜெபமில்லாத தேவ முயற்சிகள் பலனளிக்காது என்பதை நாங்கள் பார்த்தோம். எந்த ஒரு காரியத்தையும் ஜெபத்தோடு நாங்கள் செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் பார்த்தோம். கர்த்தாவே, அந்த ஜெபமில்லாத தேவ செயல்கள் தவறான விளைவுகளை கொண்டு வரும் என்பதை எங்களுக்கு காட்டி எடுத்துரைத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் என்னதான் எங்களுடைய சுய பலத்திலே சார்ந்தாலும் நெருப்பு அக்கினி எங்களை காட்டி கொடுத்து விடும் என்பதையெல்லாம் நாங்கள் சிந்திக்கின்றோம். அன்பின் பிதாவே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை தந்ததற்காக ஸ்தோத்திரம். தேவனே, நீர் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய வசனத்தின்படியாக வாழ்ந்து உங்களுடைய சித்தத்தை மாத்திரம், உங்களுடைய பரிபூரண சித்தம் இன்னதென்று அறிந்து ஒவ்வொரு அடிகளையும் எடுத்து வைப்பதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். விசேஷமாக இந்த நேரத்திலையும் கூட அருமையான சில்வியா ஆண்டி குடும்பத்தை உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனே, நீர் அவருடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிறீர், கடந்து போகிற சூழ்நிலை அறிந்திருக்கிறீர். நாங்கள் என்ன சொல்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை. உண்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இம்மட்டும் இருந்து வழிநடத்தின எங்கள் ஆண்டவர் தொடர்ந்து இருந்து வழிநடத்தியறல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். விசேஷமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லா விதமான கிருபைகளையும் தந்து, ஆண்டவரே தைரியத்தை தந்து, ஆறுதலை தந்து, சகல விதமான ஆறுதலின் தேவன் தாமே அவரை தைரியப்படுத்தி வழிநடத்தியறல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதை முன்னிட்டுள்ள எல்லா விதமான பிரயாசங்களிலேயும் தேவனே நீர் எங்களோடு கூட இருந்து சரியாய் வழிநடத்தியறல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பின் பிதாவே, இந்த நாளிலே அண்ணனையும் கர்த்தாவே நீர் அனுப்பப்பட்ட பகுதியிலே பயன்படுத்தி கொண்டு வருகிறீர். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய மகனை தக்க சமயத்தில் எங்கள் மத்தியிலே பத்திரமாய் கொண்டு வந்து சேரும். மற்றபடி நடக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டமும் சரியாய் நடந்தேற கர்த்தர் இரக்கம் பாராட்டியறல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தப்படி நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் ஸ்தோத்திரத்தோட உங்களுடைய சமூகத்தை எடுத்து படைக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலமையாருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.